இந்த வரங்கள், ஆற்றல்கள் இவைகளை வெளியே கொண்டு வருவதற்கேற்ற சரியான நபர்களால் நாம் சூழ்ந்திருக்க வேண்டும். நம்ம சுற்றி சரியான நபர்கள் இருக்க நாம் பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சரியான நபர்கள். பல சமயம் நாம் ரொம்ப சீரியஸாக இருப்போம், ரொம்ப கரெக்டாக இருப்போம், நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், நாம் ரொம்ப குறிப்பாய் அந்த வேலையில் இருப்போம். ஆனால் சில நம்மை சுற்றி இருக்கிற நபர்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை நம்ம இப்படி சொல்கிறோம், நம்முடைய ஆற்றல்களை, நம்முடைய வரங்களை, நம்முடைய தரிசனங்களை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். இல்லை, கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். அதனால தான் நம்மளை சுற்றி யார் இருக்கிறான்றதை அவ்வப்போது பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை சுற்றி யார் இருக்கிறார், நம்மளை சுற்றி யார் இருக்கிறான்றதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், நாம் யார் மத்தியில் இருக்கிறோம், நாம் நம்மை எங்கே யார் மத்தியிலே நம்மை வைத்திருக்கிறோம் என்பதை அவ்வப்போது பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சொன்னா, பல சமயங்களில் மற்றவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறதுனாலே அவர்கள் நாமும் தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மற்றவர்கள் செழிப்படையாமல் இருக்கிறதுனாலே நாமும் செழிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. மற்றவர்கள் முன்னேறாதனாலே நாமும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சிலலாம் படிக்காதவங்கள இருப்பாங்க பாருங்க. படிக்காதவங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால சொன்னேன். படிக்காத ஆட்கள், ஈவன் பெற்றோர்கள் கூட அப்படிதான். படிக்காத ஆட்கள் சிலர் தான், நான் படிக்கலன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைகளை நல்லா படித்து மேலே கொண்டு வருவேன்னு பேசுவாங்க. சிலர், நானே படிக்கல, நீ என்னத்தை படித்து என்னத்தை பண்ண போறேன்னு கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க யாருன்னா, நம்மை குறித்த தரிசனத்தை, நோக்கத்தை கொள்ளுகிறவர்கள், நம்மை குறித்த எதிர்காலத்தை இவர்கள் என்ன செய்கிறவங்க, தடை பண்ணுகிறவர்கள். ஆனால் நாம் ஒரு சீரியஸாக படித்து மேலே வர, முன்னேற பார்க்க வேண்டும். என் குடும்பத்தில் யாருமே படிக்கலையா, நல்ல வாய்ப்பு, நான் தான் நல்லா நிலைமைக்கு வர போகிறேன், நான் தான் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க போகிறேன்னு மேலே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஆமேன். அப்போ நம்மை சுற்றி யார் இருக்கிறாங்க, அல்லது நாம் யார் மத்தியில் இருக்கிறோம் என்பதை பரிசோதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்க தோல்வி அடைஞ்சதுனால நாமும் தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவங்க வெற்றி பெறாதனால நாமும் வெற்றி பெறக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அவங்க படிக்காதனால நாமும் படிக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்க. அவங்க செழிப்படையாதனால நாமும் செழிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற தேவரகமான அந்த நோக்கங்களை, அந்த தரிசனங்களை அவர்கள் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மதம் இயற்கையாகவே அப்படிப்பட்டதாக இருக்கிறது. மனுஷனை அடிமைப்படுத்தி 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 அவனை வெளியே வரக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிறது. ஆனால் ராஜ்யத்தினுடைய பிரசங்கம் வந்து எப்பவுமே ஒரு மனுஷனை வெளியே கொண்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை வெளியே கொண்டு வருகிற பிரசங்கம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரசங்கம். அப்ப இதை பரிசோதித்து கொண்டே இருக்கணும். யார் மத்தியில் இருக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு மரியாதை சொன்னல, மரியாள் நேர எலிசபெத்திட்ட ஓடி போனான். இயேசு 12 சீஷர்ல தெரிந்து கொண்டு இருந்தா கூட தன்னோடு இருக்கும்படிக்கு 3 பேரை தான் வச்சிருந்தாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க 3 பேர். இது நம்ம பார்க்கணும். இல்லைங்க, கடவுள் எப்படியாவது நிறைவேற்றுவார், எப்படியாவது நிறைவேற்றுவார். இல்லை, நாம சில பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு 5 காரியம் சொன்னேன். உங்களை அடையாளம் கண்டுபிடித்து உங்களை வெளியே கொண்டு வருகிற மிக சரியான நபர்கள் உங்களுக்கு வேண்டும். ஆமென். செகண்ட், நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை கடினமாக உங்களை நடத்துகிறவர்களாக கூட இருக்கலாம். அவங்கள விட்டு ஓடிடக்கூடாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அவங்க கடினமாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதை குறித்து கவலைப்படாதீங்க. சில சமயங்களில் அந்த அழுத்தம், அந்த 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 கடினமான அந்த நடத்துதல் உங்களுக்குள்ள இருக்கிற அசாதாரணமான நபரை வெளியே கொண்டு வருவதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அடங்கி இருங்கள். சொல்லுங்க, அடங்கி இருங்கள். சத்தமாக சொல்லுங்க, அடங்கி இருங்கள். சத்தமாக சொல்லுங்க, அடங்கி இருங்கள். ஆமாம், சொல்லுங்க, அடங்கி இருக்க வேண்டும். ஆமாம், பல சமயங்கள் நம்ம அடங்க மாட்டோன்றோம். அடங்காப்படாடியாக இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நம்ம வெளியே வர முடியாது. அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையா? குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அல்லது சபையில் இருக்கிறவர்கள் பாஸ்டருக்கு கீழ்ப்படிந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிறுவர்கள் பெரியவர்களுக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து பிரின்சிபல்ஸ். இதுல நீங்க வந்து மாறும்போது எதை மாத்துறீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசாதாரணமான நபரை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் தடை பண்றீங்கன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க,
லூசிஃபர் என்கிற ஒரு தூதர் கூட்டத்தையே தேவன் தான் உண்டாக்கினார். லூசிஃபர் வந்து பிசாசானது சாத்தானானது ரெண்டாவது தான், அப்புறம் தான். தேவன் தான் எல்லாமே. தேவனுடைய படைப்பில் எல்லாத்தையும் படைச்சவர் லூசிஃபர்ன்ற ஒரு கூட்டத்தை படைச்சார். இவங்க வந்து எதுக்காக படைக்கப்பட்டவங்கன்னா தேவனை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டவங்க. ஆனால் தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுக்கு கீழே அடங்கி இருக்க முடியாம அவன் என்ன தீர்மானிச்சான், நான் தேவனுக்கும் மேலே போவான்னு நினைச்சான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் கீழே தள்ளி விட்டார். நீ எனக்கு மேலே போக முடியாதுன்னு கீழே தள்ளி விட்டார். அவன் அடங்கி இருந்திருந்தான்னா, அவன் கீழ்ப்படிந்து இருந்திருந்தான்னா, எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மாத்திரம் அவன் தன்னை செலுத்தி இருந்தான்னா அவன் நிச்சயமா இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டான். பல சமயங்களில் நாம் வெளியே வர்றதுக்கு பாருங்க, அவனுக்குள்ள இருந்து அசாதாரணமான காரியங்களை வச்சார். அவனுக்குள்ள செட்டைகளுக்குள்ள இசை வைக்கப்பட்டிருந்தது. அப்படி விரிச்சான்னா இசை கருவிகள் வாசிக்கும். அது அவ்வளவு அழகா படைக்கப்பட்டிருந்தான். ஏன் கெட்டு போச்சு? ஏன்னா அவனுக்குள்ள இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், நான் அடுத்து சொன்னல, உங்களுக்கு மேல் ஒரு தலைவனை வைத்துக்கொள்ள வேண்டும். தலைவன் வேண்டும், தலைமைத்துவம் வேண்டும். இல்லாத பட்சத்தில் என்ன, அடங்காத ஆட்கள் தான் பாருங்க தறிகட்டு போறாங்க. அடங்காத ஆட்கள் தான் வழி மாறி போறாங்க, வழி விலகி போறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அவங்க பிரச்சனைக்குள்ள மாட்டி, சூழ்நிலைக்குள்ள மாட்டி பட்டு அப்புறமா தனக்கு ஒரு தலைவன் தேவைன்றதை உணர ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், அல்லேலூயா. சரி, மூன்றாவது சொன்ன, உங்களுக்கு தேவையானதை கொடுத்து, பல சமயங்களில் நமக்கு தேவையானது என்னதுன்னு பார்த்தா அதை கொடுத்து நம்மளை அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள். சில வேலைக்காக உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். தான் வெளியே வருவதற்கு அவர்கள் நம்மளை வெளியே கொண்டு வர மாட்டேன்றாங்க. அங்கே அடங்கிடக்கூடாது. அந்த இடத்துல நாம் கொஞ்சம் வெளியே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான்காவது, இன்றைக்கு வருந்தத்தக்க காரியம், அநேகருடைய எதிர்காலங்கள் தோல்வி அடைந்ததற்கு மிக சரியாய் தங்களை இன்னார் என்று கண்டுபிடித்து அந்த நபரை வெளியே கொண்டு வருவதற்கேற்ற சரியான தலைவன், சரியான தலைமைத்துவம் அமையாதுதான். ஏன் சில சமயங்களில் நிறைய பேர் வெளியே வராமல் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா சரியான தலைவன் அமையலை, சரியான தலைமைத்துவம் அமையலை. அதனால தான் மக்கள் வெளியே வரவில்லை. அஞ்சாவது பார்த்தோம், நீங்கள் யார் என்பது மிகச்சரியாய் வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு மிகச்சரியான தலைவனை, மிகச்சரியான தலைமைத்துவத்தை அமைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலம் முழுவதும் மங்கி போனவர்களாகவே இருப்போம்.